IPL 2026 ஆரம்பிக்கிறதுக்குள்ள இப்போ 2 சூப்பர்பான ட்ரேட் டீல்ஸ் பண்ணிருக்காங்க. ஐ மீன் ஆல் கேஷ் டீல் பண்ணிருக்காங்க. சோ இந்த கேஷ் டீல்ஸ் அவங்க பண்ணது ரெண்டுமே இவங்க சைடுல இருந்து ஸ்மார்ட்டா பார்க்கப்பட்டாலும் LSG and GT பண்ணது ரொம்ப நல்ல முடிவா இல்லையா என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க போறோம். Boys and girls and my dear buddies, hi from Bala. மும்பை இந்தியன்ஸ் ஏற்கனவே அவங்களுடைய பவுலிங் லைன் அப்ல ஒரு பக்கம் ஜஸ்பிரிட் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், ஹார்திக் பாண்டியா, தீபக் சஹார்னு வச்சிருக்கிற நேரத்துல இப்போ அதுல அடிஷனா யார் வந்திருக்கிறா அப்படின்னா ஷார்துல் தாக்கூர். சிஎஸ்கே உடைய மிக முக்கியமான ஒரு அசெட்டா இருந்த இவர் அப்புறம் பிரான்சைசி மாதிரி அப்படியே போய் கடைசியில இப்போ வந்து மறுபடியும் பாத்தீங்கன்னா மும்பைல வந்து சேர்ந்திருக்காரு. ஏற்கனவே தீபக் சஹார் போன்ற சிஎஸ்கேவின் ப்ராடக்டாக மும்பை மகனாக இருக்கக்கூடியவர் திரும்ப வந்த மாதிரியே மீண்டும் ஒரு மும்பை மகன் சிஎஸ்கேவிலிருந்து திரும்ப மும்பைக்கு வந்திருக்காரு. ஸோ வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய பவுலிங் லைனை பாக்குற மாதிரி இருக்க போது இப்போ மும்பையோடது பார்க்கும்போது இவரும் உள்ள வந்துட்டாரு அப்படின்னா. ஸோ ஏற்கனவே அவங்களுடைய மும்பை இந்தியன்ஸுடைய கோரா இருக்கக்கூடிய பும்ரா அண்ட் ஹார்திக் பாண்டியாவோட பழைய ட்ரெண்ட் போல்ட் திரும்ப சேர்ந்த உடனே ஒரு பவர் ஹவுஸா அவங்க இருந்தாங்க. இப்போ அந்த பவர் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து மெகா பவர் ஹவுஸா மாறி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த இடத்துல ஒத்துக்கணும். இவரும் வந்ததுக்கு அப்புறமா ஸோ இப்போ இந்த 5 ஃபாஸ்ட் பவுலர்ஸே அவங்க எந்தெந்த மேட்ச்ல எங்கெங்க எப்படி யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா தீபக் சஹாருக்கு பதிலா ஷர்துல் தாக்கூரை மாத்தி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பிளெக்சிபிலிட்டி இப்போ இருக்குது. ஏன்னா தீபக் சஹார் அண்ட் இவர் ரெண்டு பேருமே லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி தான். இப்போ இந்த லைக் டு லைக் பிளேயர்ஸ் தான் இவங்க. ஸோ இப்போ இதுல என்னன்னா ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ் நல்லா இருக்கிற பிச்சர்ஸ் நீங்க தீபக் சஹார் கண்ணை மூட்டு எடுத்துக்கலாம். ஸ்விங்கிங் இல்லாத கண்டிஷன்ஸ் நீங்க ஷர்துல் தாக்கூர் எடுத்துக்கலாம். பிகாஸ் ஷர்துல் தாக்கூர் வந்து ஒரு மிடில் ஓவர்ஸ் 13, 14, 15 நல்லா போடுவாரு. விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கிற ஒருத்தர், விக்கெட் டேக்கரு. டெத் ஓவர்ஸ்லயே அவரால் வந்து ஷர்துல் தாக்கூர் வந்து தீபக் சஹாரை விட அதிகமாகவே கொஞ்சம் பெட்டரா போட முடியும்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால வந்து ஒரு சூப்பர்பான பை. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆக்ஷன்ல 10 கோடி ரூபாய்க்கு வரைக்கும் போனவர் சிஎஸ்கேவின் ப்ராடக்டாக வரும்போது வெளியே அப்படியே டான் அப்படின்னு மிகப்பெரிய இதுவா பிரம்மாண்டமா தெரிஞ்சவர் இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சமா குறைஞ்சு கடைசியில வந்து அவருடைய பேஸ் பிரைஸ் ஆன 2 கோடி ரூபாய்க்கு தான் அவர் எடுக்கிற ரேஞ்சில் ஆயிடுச்சு. அதுக்கு மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆக்ஷன்ல போன முறை வரல. 2025 ஆக்ஷன்ல அன்சோல்ட் ஆன அவரு அதுக்கப்புறம் வந்து ரீப்ளேஸ்மெண்டா LSG-ஆல வந்துட்டு எடுக்கப்பட்டாரு மோஷின் கானுடைய இன்ஜுரினால. ஆனா கடைசியில இப்போ 2 கோடி ரூபாயான பேஸ் பிரைஸ்க்கு எடுக்கப்பட்ட ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரான இவரை இன்னைக்கு அதே பேஸ் பிரைஸுக்கு மும்பை இந்தியன்ஸ் வாங்கி இருக்குதுங்கிறது மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய விஷயம். ஃபார்ம் கொஞ்சம் இருக்கு இல்லைன்ற மாதிரி LSG யோசிச்சிருந்திருக்கலாம். பட் ஆனா இவங்களுக்கு அவர் ஒரு சூப்பரான அடிஷன். கிளிக் ஆனார். ஒரு சீசன்ல 10ல இருந்து 12 விக்கெட் சீசன் எடுக்கிறாருப்பா. வரும்போதெல்லாம் வந்து அப்பப்ப நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சுட்டு போயிட ஒரு 50ல இருந்து 100 ரன் இந்த சீசனுக்கு அடிச்சா கூட போதும். வரும்போதெல்லாம் அங்கிருந்து ஒரு 2 6 ஒரு 4 போதும் எனக்கு எப்பயாவது அப்படின்னாலே அது ஒரு பெரிய விஷயம் தான். இவர் அப்படி அவங்க அடுத்து வாங்கின ஒரு ஸ்மார்ட் மூவ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஷெர்ஃபன் ரூதர்ஃபோர்டு. ஒரு சூப்பர் வெஸ்ட் இண்டியன் கரீபியன் பவர் ஹவுஸ். அவரு அந்த பவர் ஹவுஸையும் இவங்க உள்ள இழுத்துருக்காங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய ஓவரால் ஸ்டாட்ஸ்னா T20 இன்டர்நேஷனல்ஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த நேம்க்கு அந்த பவருக்கு அவர் மேல என்ன எதிர்பார்ப்புதோ அந்த அளவுக்கு அவர் இல்ல. ஒரு 138, 137 ஸ்ட்ரைக் ரேட் தான் அவருடைய ஓவரால் T20 இன்டர்நேஷனல் கரியர் இருக்குது. பட் இருந்தாலும் IPL பொறுத்த வரைக்கும் போன வருஷம் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 2-3 நல்ல பெர்ஃபார்மன்சஸ் விளையாடினாரு. பஞ்சாப் கிங்ஸ் அகைன்ஸ்டா ஒரு நல்ல நாக் ஆடினதா இருக்கட்டும். அந்த மாதிரிலாம் வந்து ஒரு நல்ல குவிக் ஃபயர் இன்னிங்ஸ் நல்லா ஆடி கொடுத்தாரு. அதனால வந்து இவர் இப்ப உள்ள வர்றது ஒரு பொலாட் இல்லாதது இன்னுமே வந்து எங்கனால ஒரு வெஸ்ட் இண்டியன் பவர் இல்லாம என்னமோ மாதிரி இருக்குதுங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களா மும்பை. அதை இப்ப இவர் வர்றதுனால வந்து ஃபில் ஆகுது. ஸோ இவங்க சாட்டுடுங்க 2 டீலுமே சூப்பர். இவர் வந்து பேஸ் பிரைஸ் 2 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. அவரை அவங்க ஜிடி வச்சிருந்த 2.6 கோடி ரூபாய் அப்படியே அவங்க கிட்ட கொடுத்துருங்கன்னு இப்ப வாங்குறாங்க. எக்ஸ்ட்ரா கேஷ்லாம் எதுவும் இல்லை. ஸோ 4.6 கோடி ரூபாய்க்கு இவங்களுக்கு 2 பேர். ஒருத்தர் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர், ஒருத்தர் ஒரு வெறித்தனமான பவர் ஹிட்டர். இது வந்து உங்களுக்கு ஒரு 4.6 crores ட்ரேட் பீரியட் டைம்லயே உங்களால வந்து ஆல் கேஷ் டீலா எடுக்க முடியுது அப்படின்னா இது மாஸ். இதை விட வேற என்ன வேணும்? இருக்கிற எதையும் லூஸ் பண்ணல, காசை மட்டும் கொடுத்து எடுத்துக்கிறோம் பண்ற ஒரு கணக்குங்கும் போது இது வந்து வேற மாதிரி ஒரு விஷயம். ஸோ இது வந்து 2 டீல். ஸோ இப்போ இது ரெண்டையும் நீங்க இந்த பக்கம் விட்டுட்டு அடுத்ததான் நீங்க யோசிச்சீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஏதாவது ஒரு நல்ல மூவ் பண்ணி ஆகணும். பிகாஸ் அவங்க கிட்ட வந்து காசு இருக்குதாப்பா இந்த டீல் எல்லாம் பண்றதுக்கு அப்படின்னா நீங்க யாரையாவது ஒருத்தவங்களை ரிலீஸ் பண்ணாதான் ஒரு அமௌண்ட்டே அவங்களுக்கு வரும்ன்ற ரேஞ்சும் அவங்க கிட்ட இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது. அதனாலதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த இந்த தீபக் சஹார் மேட்டர் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தீபக் சஹாரை பொறுத்தவரையில் அவர் வந்து அந்த பிரைஸுக்கு இப்போத்துக்கு அவங்களுக்கு வேர்த்தான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ அதனால மும்பை இந்தியன்ஸ் என்ன பொறுத்தவரைக்கும் தீபக் சஹார் மேட்டர்ல ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு தான் நான் என்னமோ நினைக்கிறேன். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ரைட், அது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்த விஷயம் என்னன்னா இதுல பண்ண இந்த டீலை கொடுத்தவங்க இருக்கிறாங்கல்ல அவங்க 2 பேரும் பண்ணது சூப்பரான முடிவா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்ப LSG-யை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பவுலர்ஸ் நீங்க பாருங்க. ஆகாஷ் தீப்பை 8 கோடி ரூபாய்க்கு வச்சிருக்காங்க. அவரை ரிலீஸ் பண்ணா ஒரு 8 கோடி ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கும்.
இது இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய பிளேயர்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணலான்ற பிளான்ஸ்ல இருக்கிறதாக தகவல்கள் வந்துட்டு இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்க போறோம். என்னென்ன டீம்ஸ் பத்தின என்னென்ன விஷயங்கள் நமக்கு வந்திருக்குன்ற செய்திகளை நம்ம சொல்ல போறோம். எக்ஸ்க்ளூசிவான சில நியூஸ்லாம் அதுல இருக்குது. ரைட், அது ஒரு பக்கம் வச்சிருவோம். பட் ஆனா இவரை ரிலீஸ் பண்றாங்கல்ல, ஒரு ஷர்துல் தாக்கூர், அது வர்த்தான்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஒரு மயங்க் யாதவ் என்ன ஆவாருன்ற மிகப்பெரிய கொஸ்டின் இருக்குது எல்எஸ்ஜிக்கு. இன்னைக்கு 11 கோடி ரூபாய்க்கு வர்த்தாப்பா இந்த மயங்க் யாதவ். ஏதோ ஒரு இதுல ரிட்டென்ஷன் எல்லாம் போட்டு எடுத்தோமே, அந்த அளவுக்கு இன்ஜுரின்றாங்க. அதுக்கப்புறம் போன ஐபிஎலுக்கு அப்புறம் இன்ஜுரியில போனோம். இன்ன வரைக்கும் காம்படிட்டிவ் கிரிக்கெட்ல பெருசா ஒன்னும் ஆடியும் ப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. என்ன பண்ண போறோன்ற ஒரு பிக் $1 மில்லியன் கொஸ்டின் இப்ப அவங்க கிட்ட இருக்குது. 11 கோடி ரூபாய்க்கு வாங்கின மயங்க் யாதவ், ரிட்டைன் செய்யப்பட்டவர். அந்த கொஸ்டின் ஒரு பக்கம் இருக்குது. நம்ம ஆவேஷ் கான் வந்து இந்தியன் இன்டர்நேஷனல் கேம்ஸ் ரீசென்ட் டைம்ஸ் ஒன்னும் ஒரு நாள் பெருசா ஆட முடியல. பிகாஸ் ஆஃப் அவருடைய இன்ஜுரியில அவர் வந்து போன ஐபிஎல் விட்டது. அதுக்கப்புறம் அந்த வாய்ப்புகள் இந்தியன் டீம்ல வேற பிளேயர்ஸ் கிடைச்சிட்டே போனாலும் அவருக்கு அந்த ஒரு இது இல்ல. ஸோ அவருமே வந்து திரும்ப உள்ள வந்து அந்த கண்டினியூட்டியை கொடுக்கணும், போன வருஷம் விளையாடாதது அப்படின்ற ஒரு விஷயத்த. அப்புறம் வந்து அவங்களுடைய ஆகாஷ் தீப் ஒரு பெரிய ரிசல்ட் இது வரைக்கும் கொடுக்கல. 8 கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க. ஆகாஷ் சிங் இருக்கிறாரு. ஸோ இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் வச்சு இவங்க என்ன பண்ண போறாங்கன்ற ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு. இந்த நேரத்துல அவங்களுடைய திக்வேஷ் கான் அண்ட் ரவி பிஷ்னாய் அண்ட் இந்த ஸ்பின்னர்ஸ் எல்லாம் தான் ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல ரவி பிஷ்னாய் இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு வேற ஒரு பெரிய கொஸ்டின் ஓடிட்டு இருக்குதான் அப்படின்றது நமக்கு தகவல்கள் வருது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த நேரத்துல ஒரு ஷர்துல் தாக்கூரை நீங்க வெளியே விடுறது, அதுவும் பேஸ் பிரைஸ் 2 கோடி ரூபாய்க்கு மும்பைக்கு கொடுக்குறீங்கன்னா இது முட்டாள்தனம் இல்லையா அப்படின்றதான் என்னோட கேள்வி. உள்ள போயிருக்கிறாரு டாம் மூடியோட ஒரு டைரக்டர், குளோபல் டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி உள்ள போயிருக்கிறாரு அவர் வந்துட்டு எல்எஸ்ஜிக்கு. ஸோ அந்த பொசிஷன்ல அவர் போனதுக்கு அப்புறம் எடுக்கப்படுற இந்த முடிவுகள்ல எனக்கு ஆக்சுவலா உடன்பாடு இல்லை. ஷர்துல் தாக்கூர் இஸ் அ மேட்ச் வின்னர். இஸ் அ பிரைம் விக்கெட் டேக்கர். என்னங்க ஃபுல் டாஸ்லாம் விக்கெட் எடுக்கிறாரு, என்னங்க ஹாஃப் வாலி போட்டு விக்கெட் எடுக்கிறாரு, இவருக்கு மட்டும் எங்க இருந்துங்க அதெல்லாம் கிடைக்குதுன்ற மாதிரி அவருக்குன்னு ஒரு மேஜிக் இருக்குது. எதையாவது ஒண்ணு பண்ணி வந்துட்டு கிராஸ் சீமை போட்டு ஒரு ஆஃப் கட்டரை போட்டு, இல்லைன்னா வந்து திடீர்னு சம்பந்தமே ஒரு நக்கல் கை எப்படி போடுவாப்ல, ஆம்பால் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு, அதெல்லாம் போட்டு விக்கெட் எடுப்பாப்ல அவர். சோ அப்படிப்பட்ட ஷர்துல் தாக்கூர் மாதிரி ஒருத்தர் கடைசியில திடீர்னு வந்து ஒரு 10 பால் பிடிச்சாருன்னா அதுல ஒரு 2 6 அடிக்க வாய்ப்பு இருக்குப்பான்ற ஒரு பேட்டரை எப்படி நீங்க கொடுப்பீங்க? அதுவும் 2 கோடி ரூபாய்க்குங்கிறது எனக்கு எல்எஸ்டியை பொறுத்த வரைக்கும் புரியாத ஒரு பதில். அவங்களால என்ன பவுலிங்கை இப்ப ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் இருக்கிறவங்களை வச்சு அப்படின்றது ஒரு கொஸ்டின். ஸோ அதனால அவங்களுடைய டிசிஷன்ல எனக்கு கண்டிப்பா வந்து எனக்கு இது புரியலங்க. கிரிக்கெட்ல இருக்கக்கூடிய மத்தவங்க எல்லாம் இதை பத்தி என்ன சொல்றாங்கன்றது எனக்கு தெரியல. மும்பைக்கு இது ஒரு மிகப்பெரிய விஷயம். பட் ஆனா எல்எஸ்ஜி இட்ஸ் அ வெரி ஹியூஜ் டிராபேக் அண்ட் மிஸ்டேக் தான் நான் சொல்லுவேன். அண்ட் அகைன் கம்மிங் டு ஜிடி, சேம் தான், அதே மேட்டர் தான். ஷெர்ஃபான் ரூதர்ஃபோர்டு, உங்களுக்கு வந்து ஷெர்ஃபான் ரூதர்ஃபோர்டு, ராப்மன் பாவல், ஒரு நிக்கலஸ் புரானு, இவங்கெல்லாம் வந்து ஒரு சீசன் அடிப்பாங்க, ஒரு சீசன் அடிக்க மாட்டாங்க. ஆனா அடிச்சாங்கன்னா ஒரு 4 மேட்ச் உங்களுக்கு சீசனுக்கு அடிச்சு கொடுத்தா அந்த 4 மேட்ச் அவங்களால நீங்க அந்த மேட்ச் வின் பண்ணிருப்பீங்க. யூ நீட் மேட்ச் வின்னர்ஸ். ஸோ ஷெர்ஃபான் ரூதர்ஃபோர்ட்லாம் இஸ் அ மேட்ச் வின்னர். அவரை போல ஒரு பிளேயரை அவ்வளவு சீக்கிரத்தில் விடக்கூடாது. அதுவும் போன சீசன்ல அவங்க வந்து 2-3 நல்ல நாக்ஸ் ஆடி இருக்காரு. அவரு ஃபயர் பவர் நாக்ஸ் ஆடி இருந்திருக்காரு. 200 ஸ்ட்ரைக் ரேட், 180 ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் ஆடி கொடுத்திருக்காரு அவர். அப்படிப்பட்ட பிளேயரை நீங்க அந்தந்த இன்னிங்ஸ் எல்லாம் பார்த்தும் எப்படி நீங்க பேக்கப் பண்ண மாட்டீங்கன்றது மிகப்பெரிய கொஸ்டின். இதனாலதான் இந்த மாதிரி இடங்கள்ல we should really appreciate the main teams like CSK and MI. எப்பவுமே அவங்களுடைய கோரா அவங்க நம்பி இறக்குற சில பிளேயர்ஸ் பிளஸ் அடிஷனலா அவங்க வைக்கிற நம்பிக்கைகளை எப்பவுமே வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு வரைக்கும் மாத்துறதுக்கு யோசிப்பாங்க ரொம்ப. சிவன் டூபே நினைச்சா இவங்க மாத்திரலாம் போன வருஷம் சீசனை மட்டும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா. அப்ப ஷெர்ஃபான் ரூதர்ஃபோர்ட்லாம் நீங்க என்ன கணக்குல எடுப்பீங்க நீங்க? சோ அந்த அந்த ஆட்கள் மேல வைக்கிற நம்பிக்கை, தம்பி சரி ஓகே போன வருஷம் நீ மோசமா ஆடிட்ட, இல்ல வந்து ஒரு 2-3 மேட்ச் தான் ஆடின, பெருசா நான் எதிர்பார்த்தாலும் இன்னும் நீ ஃபுல் பொட்டன்ஷியலை கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் கொடுன்னு அவரை வந்து என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரலாம் முடியுமே தவிர இவரை போன்ற பிளேயரை கொடுத்ததுல எனக்கு துளி கூட வந்து ஐடியாவே கிடையாது. ஷெர்ஃபான் ரூதர்ஃபோர்ட் இவங்க விட்டு என்ன பண்ண போறாங்க? ஏன்னா நீங்க ஜிடியோட பேட்டிங் பாருங்க, ஃபயர் பவர் நீங்க யாரை சொல்லுவீங்க? சுப்மன் கில் இருக்காப்ல, சாய் சுதர்ஷன் இருக்காரு. இவங்கலாம் வந்து திடீர்னு ஒரு 140 135 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவாங்க. அதிகபட்சம் சாய் சுதர்ஷன் ஒரு 160 165 ஸ்ட்ரைக் ரேட் ஆடுவார். ஒரு 180 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுற பிளேயர் உங்கள் ஸ்குவாடில் இப்போது யார் இருக்கிறார்? இதுதான் நான் ஜிடியை பார்த்து கேட்கறேன். இதுக்கு ஜிடி கிட்ட பதில் இருக்குதா? ஜிடியோடைய ஸ்குவாட் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஜிடியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிளேயர்ஸ் லிஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ரஷீத் கான், சுப்மன் கில்லு, ஜாஸ் பட்லரு, அப்புறம் வந்து வேற யார் அவங்களுடைய ஹிட்டர்ஸ், சாய் சுதர்ஷன், ஷாருக் கான் இருக்கிறார். ஓரளவுக்கு வந்து ஒரு 170 160 இருந்து 180 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறதுக்கு ஷாருக் கான் ஒருத்தர் இருக்கிறார். ஃபாரின் ஃபயர் பவர் உங்களுக்கு ஷெர்ஃபான் ரூதர்ஃபோர்ட் அவுட்டாய் வேற யார் இருக்கிறார்? கிளென் பிலிப்ஸ் என்ற ஒருவர் மட்டும் தான் இருக்கிறார்ன்றதுதான் இங்க பிரச்சனை. அந்த ஒரு கிளென் பிலிப்ஸ் உங்களுக்கு போதுமா ஒரு ஓவர்சீஸ் ஃபயர் பவர்ல? எப்படி நீங்க ஷெர்ஃபான் ரூதர்ஃபோர்ட விட்டீங்கன்றதான் என் கேள்வி. அப்போ ஒரு மினி ஆக்ஷன்ல இது எப்படி அவங்க சரி பண்ண போறாங்க? இட்ஸ் a very very big question. அதுவும் இருக்கிற அடுத்த பிரச்சனைகள்
அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க என்ன பண்ண போறாங்கன்றது சத்தியமா எனக்கு இதுல வந்து கொஞ்சம் கூட ஐடியாவே கிடையாது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அதை தாண்டி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வேற எந்தெந்த டீம்ஸ் என்னென்ன மாதிரி ஐடியாஸ்ல இருக்கிறாங்க, யாரோட டீல்ஸ்லாம் வந்து ஐடியாவா வந்து அதுக்கப்புறம் அந்த டீல் வந்து நடக்காம அப்படியே போச்சு அப்படின்ற இந்த பேக் எண்ட்ல நடந்த நிறைய விஷயங்கள், பிளஸ் மகேந்திர சிங் தோனியோடைய பிராக்டிஸ் செஷன் எப்படி போயிட்டு இருக்குது, அண்ட் ஐபிஎல் ஆக்ஷன் என்னைக்கு ஆரம்பிக்குது, அதோடைய விஷயங்கள் என்னென்ன அப்படின்ற எல்லா லேட்டஸ்ட் அப்டேட்ஸையும் அடுத்த வீடியோல ஃபுல்லா வச்சு சொல்ல போறோம். அந்த வீடியோல நான் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அண்ட் see you in the next video. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பாலா. ஓகே பாய். வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.